டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன? ஸோ டிஆர்பியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய காலி பணியிடங்களுடைய நியமனத்தை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. தமிழக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 14,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கல்வித்துறையில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிதி இன்னும் அதிகரிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, பிடியோடைய தேர்வுகள். ஸோ இந்த 3 தேர்வுகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 தேர்வுகளுடைய தேதிகள் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தேர்வு தேதிகளை வெளியிட இருக்காருங்க. ஸோ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த 3 தேர்வுகளுடைய தேதிகள் அனைத்துமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காரு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 14,000 கோடி குறைப்பு. ஸோ உரிய விளக்கம் அளிக்க கோருதல் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை செயலகத்துக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடிதங்கள் வாயிலாக இதை தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமை செயலகம் சென்னை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசின் முதலாவது நிதிநிலைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 14,000 கோடி ரூபாய் வரைக்கும் குறைப்பு. ஸோ உரிய விளக்கத்தை இதுக்கு அழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஆட்சியில் முதலாவது நிதிநிலை அறிக்கையில் கடந்த 5/8/2026 அன்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய கால பலன்களுக்கு 14,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓய்வூதிய பலன்களை குறைக்கிறது ஏன், அதுக்கு பார்த்திங்கன்னா உரிய விளக்கத்தை கொடுங்க அப்படின்ட்டு தலைமை செயலகத்துக்கு ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே முந்தைய திராவிட கழக அரசால் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் ஆண்டு ஒதுக்கீடு 11,000 கோடி என்பது முழுமையாக வெளியிடப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு இனங்களில் மேலும் 3,000 கோடி அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த குறைக்கப்பட்டதற்கான காரணத்தை வெளியிடுங்க, உரிய காரணத்தோடு குறிப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. தமிழக அரசு இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம விரைவில் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் டெட்டு மதிப்பெண் தளர்வு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்னைக்கு தமிழக அரசு பார்த்திங்கன்னா கொள்கை முடிவெடுக்க போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக 60 மார்க் எடுத்தால் எல்லோருமே பாஸ் என்ற அறிவிப்பை தமிழக அரசு கொள்கை முடிவாக வெளியிட போகிறது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் பாஸ் விகிதத்தை அதிகரிக்க போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிடி, பிஆர்டி, பிஜிடிஆர்பி தேர்வர்களே கவனத்தோடு இருங்க. உங்களுக்கான ஒரு அறிவிப்பு விரைவில் அரசு தரப்பிலிருந்து வர இருக்குது. விரைவில் 2000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக நியமனங்களும் செய்ய போகிறாங்க. தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை குறித்து பட்ஜெட்டில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனங்கள் 2000க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 60 மார்க்காக குறைக்கிறாங்க. 40% கண்டிப்பாக குறைக்க போகுது. அரசனுடைய கொள்கை முடிவாக இது இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் ஸ்பெஷல் டெட்டோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்க வரும். பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.